இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர் போகிற ரூட்டு. கொஞ்சம் தூரம் போனதுமே முழுக்க முழுக்க விவசாய பூமி தான் இருக்கும். 2 சைடும் விவசாய பூமி, நடுவில் அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரோடு. இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக ஃபுல்லாகவே வில்லேஜ்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அமைதியாக இருக்கும். என்னென்னு தெரில, இன்றைக்கி டேமை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணால் என்ன, எனக்கு அங்கே போக ஷார்ட்கட் தெரியும். குண்டேரிப்பள்ளம் டேம்லேருந்து கிளம்பி இப்போது பெரும்பள்ளம் டேம் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் அப்படியே கொடிவேரி வழியாக போகலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ரோட்டில் இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தாவே ரொம்ப சூப்பராக தெரியும். தெரிகிற ஹில்ஸ் எல்லாமே கடம்பூர், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன மலைகள் தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக குண்டேரிப்பள்ளம் டேம் போன வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குண்டேரிப்பள்ளம் டேம்லேருந்து கிளம்பி இப்போது பெரும்பள்ளம் டேம் போயிட்டுருக்கேன். குண்டேரிப்பள்ளம் டேம்லேருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பெரும்பள்ளம் டேம் இருக்குது. ஆனால் போகிற வழியில் அப்படியே கொடிவேரி வழியாக போகலாம் அப்படின்னு தோணுச்சு. கொடிவேரி தான் எங்கள் ஊர்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு சில் அவுட் ஸ்பாட். எல்லோரும் இங்கே குடும்பமாக வருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக தண்ணியும் அதிகமாக போயிட்டுருக்கு, குளிக்கிறதுக்கும் போட்டிங்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன், அதனால் இந்த டைம் நான் உள்ளெல்லாம் போக போகிறதில்ல. ஏன்னா இது ரோட்டில் இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தாவே ரொம்ப சூப்பராக தெரியும். ஃபுல் க்ரௌட் இன்னைக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்குது பாருங்கள். வேனு, பஸ் எல்லாம் வச்சு எங்கெங்கேயோ இருந்து இங்கே வருவாங்க. அவ்வளோ ஃபேமஸான பிளேஸ் தான் இது. இந்த சூப்பரான பிளேஸை நான் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. Internet's gone loose, so time is through. Making of it yours, so I'ma sit and just lay in my bed with the frost in my head, getting stuck to the race with you. For a sleep and cruise, no. Stress is getting just a little bit lower, mind's getting just a little bit closer. Find somebody in my life that can make it full. I'll be lost, I'll be found in the broken, way out in the crowd feeling open. Find somebody in my life that can make it full. That one's just me times 2. That one's just me times 2. I've been crazy, been faking for too long now. Let it take on the world with 2 arms now. Got me singing right in the dark. No feelings I couldn't start. Ooh, and I swear I proved all the ways I'm here. Got my drink and trying to get what to do, yeah. I better fake it, yeah, we can work together till we make it. Better take a life like we're running out of patience. My mind's gone out way too far. Yeah, I'm not right, but I'm here. Better fake it, yeah, we can work together till we make it. Better take a life. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நிறையா டைம் இங்கே வந்திருக்கேன். அதனால் இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட பிளேஸ் தான். வீடியோக்காக மட்டும் இல்லாமல் எனக்கே ஏரியல் வியூவில் இந்த பிளேஸை பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இங்கே ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ கொடிவேரியிலேருந்து கிளம்பி நேராக பெரும்பள்ளம் டேம் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடம்பூர் மலையடிவாரத்தில் அந்த ஒரு டேம் இருக்குது. இன்றைக்கி வெயில் ரொம்பவே ஓவராக இருக்குது. ஹெல்மெட்டுக்குள்ளே என் ஃபேஸு கிரில் சிக்கன் மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் பெரும்பள்ளம் டேம் போகிற அந்த பிரிவு. நேராக போனால் கடம்பூர், லெஃப்ட் எடுத்தால் பெரும்பள்ளம் டேம். பெருசாக இங்கே ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. யாராச்சும் இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட குடிக்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது தண்ணி எல்லாம். நான் ரொம்ப நேரமாக தண்ணி தாகத்தோடு சுற்றிட்டு இருக்கேன். இங்கே 5-6 கிலோமீட்டராக ஒரு கடை கூட இல்லை. கேட் இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பைக்கை நம்ம இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம்.
சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அப்படியே மின்னுது பாருங்கள். தெரிகிற ஹில்ஸ் எல்லாமே கடம்பூர், அப்புறம் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன மலைகள் தான். இந்த சைடு ஃபுல்லாகவே விவசாயம். இந்த டேம் தான் இங்கே இருக்கிற விவசாயத்துக்கு ஒரு பெரிய மூலாதாரம்னே சொல்லலாம். இந்த மண் வளம் நீர் வளம்லாம் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த டேம் தான். இது ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு பிளேஸு. பட் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே இந்த டேமுக்கு வர்றதுக்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி எதுவும் தோணலை. லோக்கல் பீப்புள் கூட இங்கே யாரும் இல்லை. மேபி வெயில் ஓவராக இருக்குன்னு வரலையே என்னமோ. பட் இது டீசெண்டான ஒரு நல்ல பிளேஸ் தான். சன்செட் ஆகிற டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை. இதுதான் கடம்பூர் செக் போஸ்ட்டு. இது ரொம்பவே பாப்புலரான கோயிலுங்க. மழை டைமில் இங்கே வந்தோம் அப்படின்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஏதாச்சும் அனிமல் குறுக்க வராமல் இருந்தால் சரி.